தேவராயரின் மிகவும் பிடித்த குதிரை ரத்னவல்லி 3 நாட்களாக உணவே சாப்பிடவில்லை. பல குதிரைப்பாளர்கள், வைத்தியர்கள், ஜோதிடர்கள் பார்த்தும் காரணம் தெரியவில்லை. அரசர் கோபமாக, இதை யாராவது சரி செய்ய முடியாதா என்று கேட்டார். தெனாலி சிரித்துக்கொண்டு அரசரிடம் சொன்னார். அரசே, எனக்கு ஒரு நாளேனும் அனுமதி கொடுங்க. இந்த குதிரை சாப்பிடுவதை நான் பார்த்துக்கிறேன். எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தாலும் அரசர் ஒப்புக்கொண்டார். தெனாலி குதிரைக்காக ஒரு பெரிய வாளியை கொண்டு வர சொன்னார். அந்த வாளியில் ஒரு சிறிது உணவு மட்டும் போட்டார். தெனாலி குதிரையிடம் மெதுவாக, ரத்னவல்லி, என் பண்ற வேலையை கவனமா பாரு என்று சொல்லி குதிரையின் மீது காதில் ஏதோ சொல்லி அதை கேட்கச் செய்தார். பிறகு உணவு வாளி எடுத்துவிட்டு அருகில் ஒரு நீண்ட கொட்டையான கம்பு வைத்திருந்தார். தெனாலி எச்சரித்தார். ரத்னவல்லி, சாப்பிடல, நாளைக்கு இந்த கம்பு உனக்காகத்தான் வரும். அவர் கம்பை காட்டியும் உணவை காட்டியும் திருப்பிக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் காலை குதிரை முழு வாளி உணவையும் சாப்பிட்டு விட்டது. ஆச்சரியத்துடன், இது எப்படி சாத்தியம் என்று கேட்க தெனாலி பதிலளித்தார். அரசே, குதிரைக்கு பிரச்சனை இல்லை. சாப்பாடு போடாமல் வெறுப்பா இருந்தது. அதை சாப்பிட செய்வதற்கு சிறு பயம் மற்றும் சிறு ஆசை இரண்டும் சேர்ந்து வேலை செய்யும். நான் கம்பையும் உணவும் முன்னால் வச்சேன். அது பார்த்து சாப்பிட்டால் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறது. சில நேரங்களில் பயமோ தண்டனையோ வேண்டாம். சரியான புத்திசாலித்தனம், அமைதியான முறையில் பிரச்சனை தீரும்.